அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/10/2024 சனிக்கிழமை. இன்று நவராத்திரி 3ஆம் நாள். துர்க்கை பூஜை இன்றுடன் முடிவடைகின்றது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான நாளிலே எல்லாம் வல்ல சமயபுரம் மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சமயபுரம் மாரியம்மனின் அருளால் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நீங்கட்டும், துன்பங்கள் விலகட்டும், முயற்சிகளிலே முன்னேற்றம் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள். இன்று அதிகாலை 4:33 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று இரவு 9:06 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:01 வரை சித்த யோகமும், இரவு 9:06 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். நல்ல லாபம் கிடைக்கும். ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் கிடைக்கும். இதில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. ரிஷபராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களிலே எதிர்பாராத பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். வீட்டிலே அமைதி குறைவாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை செய்பவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். அதே மாதிரி விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கலைத்துறையினருக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை தேடுபவருக்கு ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் குறையும்.
கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரியான நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவார். சொந்தமாக வீடு, இடம், மனை, காணி வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளிலே நல்ல பலன்களை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், டைல்ஸ், மார்பிள் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பரீட்சைகளிலே நல்ல புள்ளிகள், மதிப்பெண்கள் வாங்குவீர்கள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி அன்பர்களே, விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வீட்டில் உள்ளவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். அவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவி இடையே அற்புதமான நாள். காதலர்களுக்கு உங்கள் காதலை இரு வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் வருகின்ற நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் சிலருக்கு வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது உணவு ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் விரய செலவுகள் உண்டு. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்ம ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. பயணங்கள் இனிமையாகும். வாகனத்தால் சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து போகும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களிலே வேலை செய்பவர்கள், ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாள். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மருத்துவர்களாக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், செவிலியர்களாக, தாதிகளாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்றன. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும், கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. வீட்டிலே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவு காத்திருக்கு. ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினர் புது வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் அது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து பேச்சுவார்த்தைகளிலே நல்ல முன்னேற்றம் வராது. இழுபறி நிலைமை இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஊர் சுற்றுறது, கேம்ஸ் விளையாடுறது எல்லாமே லிமிட்டாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பர்களே, லாபகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பயணங்கள் நன்மைகளை தரும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்தமாக வீடு, இடம், நிலம், காணி, மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு, சொந்த ஊர் திரும்புவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். தாய் வழி உறவுகளுடன் இந்த பிரச்சனைகள் தீரும். கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்திலே இருந்த சில தடைகள் விலகும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அட்மினாக, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு வேறு கம்பெனிகளிடமிருந்து வாய்ப்புகள் வந்து சேரும். ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் சிலருக்கு டிபார்ட்மெண்ட் மாற்றம், இலாக்கா மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பம் ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுறதில் அர்த்தம் இல்லை.
ஏழரை சனி காலமாக இருப்பதனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுகின்ற விஷயத்திலே, புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே கவனமாக இருக்கணும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டி இருக்கும். ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அரிசி கடை, மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாடு, உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், டெலிகாம் இன்ஜினியராக இருப்பவர்கள், மரைன் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் அவதிப்பட்ட சிலருக்கு இன்று வேலை கிடைக்கும். இன்று நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீன ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை, பொறுமை தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. ஸ்பீடு வேண்டாம். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்திலே சில குழப்பங்கள் வந்து போகும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கும் சில மன உளைச்சல்கள், ஸ்ட்ரெஸ் அல்லது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ள நாள். கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வர்மா, யுனானி, சித்தா, ஆயுர்வேதம் போன்ற இயற்கை மருத்துவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அனுகூலமும் ஆசியும் அருளும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.